பிரமிடுகள் பார்வோன்களுக்கு பிரம்மாண்டமான கல்லறைகளாக கட்டப்பட்டது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். அவர்கள் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கு ஒரு சுமூகமான பயணத்தை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, கிசாவின் பெரிய பிரமிடு பாரோ குஃபுவுக்காக கட்டப்பட்டது. ஆனால் இந்த முழு பிரமிடு கட்டும் போக்கும் இங்குதான் தொடங்கியது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு ஜோசப்பின் படி பிரமிடு எகிப்தின் 3வது வம்சத்தின் ஆட்சியாளரான பார்வோன் ஜோசப்பிற்காக இந்த பெரிய கட்டிடம் கட்டப்பட்டது. இது தரையில் இருந்து 7 அடுக்குகள் உயர்ந்து சுமார் 200 அடி உயரத்தில் நிற்கிறது. இன்று நாம் அதை ஒரு அற்புதமான கட்டிடக்கலை திட்டமாக கருதுகிறோம். ஆனால் பண்டைய எகிப்தியர்களுக்கு ஜோசப்பின் படி பிரமிடு ஒரு பெரிய பரிசோதனையாக மாறியது. ஒரு சோதனை ஓட்டம். நீங்கள் விரும்பினால் அவர்கள் இன்னும் அதிக லட்சியமான பிரமிடுகளுக்குச் செல்வதற்கு முன்பு அவர்களின் கட்டிடத் திறன்களை முழுமையாக்குங்கள். புதிய உயரங்களை அடைவது மிகவும் உற்சாகமானது, ஆனால் உண்மையான மர்மம் பூமிக்கு கீழே என்ன நடக்கிறது என்பதுதான். இந்த பிரமிட்டின் நிலத்தடி தளம் சுமார் 3½ மைல் நீளமுள்ள சுரங்கப்பாதைகளின் வலையமைப்பு உள்ளது. மேலும் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த சுரங்கப்பாதைகள் அதிநவீன நீர் அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என நம்புகின்றனர். அது பிரமிடு கட்டுமானத்தை பற்றி நாம் நினைப்பதை முற்றிலும் மாற்றும். சகாராவில் அமைந்துள்ள இந்த பாரிய வளாகத்தை பற்றி பேசலாம். பிரமிட்டைச் சுற்றி உலர்ந்த அகழி என்று அழைக்கப்படுகிறது. 164 அடி அகலமும் கிட்டத்தட்ட 2 மைல் நீளமும் கொண்ட தொடர்ச்சியான அகழி. இது பிரமிட்டைச் சுற்றி ஒரு வகையான செவ்வக வடிவத்தை உருவாக்குகிறது. இந்த அகழி சராசரியாக 65 அடி ஆழம் கொண்டது. இப்போது நீங்கள் பூமியையும் பாறையையும் சேர்த்தால் அவர்கள் இந்த அகழியை உருவாக்க தோண்டினார்கள். இது படி பிரமிட்டின் அளவை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். நீண்ட காலமாக இந்த அகழி ஒரு பெரிய குவாரியை தவிர வேறொன்றுமில்லை என்று மக்கள் கருதினர். படி பிரமிடு கட்ட கல்லையும் களிமண்ணையும் தோண்டி எடுத்த இடம். அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, இல்லையா? ஆனால் உன்னிப்பாக பார்க்கும்போது அது கூடிவிடாது. அகழி மிகவும் குறுகியதாகவும் ஆழமாகவும் சுரங்கத்திற்கு நடைமுறையில் இல்லை. மேலும் அதன் தளவமைப்பு பண்டைய எகிப்திய குவாரி முறைகள் பற்றி நமக்கு தெரிந்த எதனுடனும் பொருந்தவில்லை. கூடுதலாக, அகழியின் சில பகுதிகள் உண்மையில் ஒரு பாறை கூரையால் மூடப்பட்டிருக்கும். இது ஒரு குவாரியாக பயன்படுத்த முடியாததாக இருக்கும். மற்றொரு கோட்பாடு உலர்ந்த அகழி ஒருவித ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது என்று கூறுகிறது. ஒருவேளை அது ஒரு புனிதமான இடமாக இருக்கலாம், அங்கு பிரபுக்களின் ஆன்மாக்கள் மறைந்த மன்னருக்கு மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் சேவை செய்ய கூடியிருந்தன. இந்த ஆன்மீகச் செயல்பாட்டின் குறிப்பாகச் செயல்படும் சுவர்களில் கூட இடங்கள் உள்ளன. ஆனால் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஜோசப்பிற்காக இந்த வளாகம் கட்டப்பட்ட பின்னர் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த நோக்கம் உருவாகலாம் என்று நம்புகிறார்கள். எனவே அகழி உண்மையில் எதற்காக வடிவமைக்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டில் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு சுவாரஸ்யமான யோசனையை கொண்டு வந்தார். இந்த அகழி உண்மையில் தண்ணீரை சேகரித்து நிர்வகிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக அதிக மழைக்கு பிறகு. இப்போது நீங்கள் இருப்பிடத்தை கருத்தில் கொள்ளும்போது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த அகழியானது அருகிலுள்ள சமவெளிகளில் இருந்து வெளியேறும் நீரால் எளிதில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதியில் அமைந்துள்ளது. காலநிலை வறண்டு வெள்ளப்பெருக்கு குறைவாக இருக்கும் வரை புதிய கல்லறைகளுக்கு அகழி ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்பதையும் இது விளக்குகிறது. கதை மேலும் சுவாரஸ்யமாகிறது. இந்த அகழி ஜோசப் வளாகத்திற்குள் ஒரு பெரிய, மிகவும் சிக்கலான ஹைட்ராலிக் அமைப்பின் ஒரு பகுதியாக தோன்றுகிறது. அகழியில் பாறையில் இருந்து கவனமாக செதுக்கப்பட்டு சுரங்கங்கள் மூலம் இணைக்கப்பட்ட பல பெட்டிகள் இருப்பது போல் உள்ளது. இந்த பெட்டிகள் நீர் சுத்திகரிப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஒரு பெட்டியிலிருந்து அடுத்த பெட்டிக்கு தண்ணீர் பாயும் இடத்தில் அது நகரும்போது சுத்தமாகிறது. இப்போது பிரமிடுக்குள் விஷயங்கள் இணைக்க தொடங்குகின்றன. ஜோசப் வளாகத்தில் தொடர்ச்சியான நிலத்தடி தண்டுகள் உள்ளன. மற்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் அகழியின் ஆழமான அகழியில் இருந்து தண்ணீர் என்று நினைக்கிறார்கள். ஹைட்ராலிக் லிஃப்ட் அமைப்பை இயக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் இந்த ராட்சத நீரில் இயங்கும் லிஃப்ட் பிரமிடு கட்டுவதற்கு தேவையான கனமான கற்களை உயர்த்த பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்.
அது ஒரு எரிமலை போல வேலை செய்தது, ஆனால் எரிமலைக்கு பதிலாக தண்ணீர் அதிக எடை தூக்கியது. பிரமிட் தளத்தின் மையத்தில் தரையில் ஒரு பெரிய ஆழமான துளை கற்பனை செய்து பாருங்கள். இந்த துளையின் உள்ளே ஒரு பெரிய மர மேடை இருந்தது, அது ஒரு பெரிய ராஃப்ட் போன்றது, அது மேலும் கீழும் நகரும். தொழிலாளர்கள் ஒரு கனமான கல்லை தூக்க விரும்பினால் அவர்கள் குழியில் தண்ணீரை நிரப்புவார்கள். தண்ணீர் உயர்ந்தவுடன் மரமேடையில் கல்லையும் சுமந்து கொண்டு மேலே மிதக்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் நீர் மூலம் இயங்கும் லிஃப்ட் போன்றது. கல் சரியான உயரத்தை அடைந்ததும் தொழிலாளர்கள் அதை மேடையில் இருந்து பிரமிடு மீது நழுவவிட்டனர். ஆழமான அகழியில் இருந்து தண்ணீர் சுத்தமான மற்றும் வடிகட்டிய பிறகு இந்த தண்டுகளில் பாயும் என்பது யோசனை. ஒரு பெரிய மிதவை ஒருவேளை மரத்தால் ஆனது, தண்ணீர் தண்டை நிரப்பும்போது எழும். கட்டுமானத்திற்கு தேவையான இடங்களில் கற்களை உயர்த்துவது. கல் வைக்கப்பட்டவுடன் அவர்கள் தண்ணீரை வெளியேற்றி மேடையை மீண்டும் கீழே இறக்கி அடுத்த கல்லை தூக்க தயாராக இருந்தனர். இந்த ஆடம்பரமான ஹைட்ராலிக் லிஃப்ட் சிஸ்டம் ஒரு கேம் சேஞ்சராக இருந்திருக்கலாம். நிறைய பணியாளர்களை பயன்படுத்தாமல் முழு கட்டிட செயல்முறையையும் மிக வேகமாகவும் திறமையாகவும் ஆக்குகிறது. பண்டைய எகிப்தியர்கள் ஏற்கனவே கடினமான வேலை அல்ல, புத்திசாலித்தனமாக வேலை செய்வதற்கான முழு யோசனையையும் ஏற்றுக்கொண்டது போன்றது. ஆனால் நிச்சயமாக எல்லோரும் இந்த கோட்பாட்டில் இல்லை. ஜோசரின் புல்வெளி பிரமிடு கட்டப்பட்ட பகுதி என்று சில நிபுணர்கள் வாதிடுகின்றனர். அத்தகைய ஆடம்பரமான ஹைட்ராலிக் அமைப்பை பராமரிக்க அவ்வப்போது மழையில் இருந்து போதுமான தண்ணீரை வைத்திருக்க முடியாது. முக்கிய கோட்பாடு கடந்த காலத்தில் அருகில் ஒருவித ஏரி இருந்திருக்கலாம் என்று கூறுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட கால மழைக்கு பிறகு நிரம்பியிருக்கும், மேலும் இந்த ஏரி வளாகத்தின் ஹைட்ராலிக் அமைப்புக்கு தண்ணீரை வழங்கியிருக்கலாம். ஆனால் எந்த பண்டைய எகிப்திய எழுத்துக்களிலும் அத்தகைய ஏரி பற்றி குறிப்பிடப்படவில்லை. எனவே இது ஒரு யதார்த்தத்தை விட என்ன என்றால் சூழ்நிலையாக இருக்கலாம். பின்னர் கடின உழைப்பின் பிரச்சினை உள்ளது. இந்த முறையானது பழங்கால கட்டுபவர்கள் மிக குறைந்த முயற்சியில் கற்களை உயர்த்த அனுமதித்திருக்கலாம் என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா? சரி, அது முற்றிலும் உண்மையாக இருக்காது. சில வல்லுநர்களின் கூற்றுப்படி இந்த ஹைட்ராலிக் சாதனத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நிறைய வேலைகள் தேவைப்படும். நல்ல பழங்கால மனித சக்தியை பயன்படுத்தி வெறுமனே கல் தொகுதிகளை நகர்த்துவதை விட. ஜோசரின் ஸ்டெப்பி பிரமிடு பின்னர் வந்த பிரமிடுகளுடன் ஒப்பிடும்போது குழந்தை பிரமிடு போன்றது என்பதை மறந்துவிடாதீர்கள். ஜோசரின் பிரமிடுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் ஒவ்வொன்றும் சராசரியாக சுமார் 660 பவுண்டுகள் எடையுள்ளதாக இருந்தது. செப்ரின் பிரமிடுக்கு பின்னர் பயன்படுத்தப்பட்ட 2.5 டன் தொகுதிகளுக்கு மேல் இருந்த தொகுதிகளுடன் ஒப்பிடும்போது இது ஒன்றும் இல்லை. இந்த குளிர் நீர் லிஃப்ட் கோட்பாடு முற்றிலும் நிராகரிக்கப்பட்டால் இந்த பிரமிடு எப்படி முதலில் கட்டப்பட்டது என்பதை நாம் இன்னும் விளக்க வேண்டும். அதற்கு பதிலளிக்க நாம் கொஞ்சம் ரிவைண்ட் செய்து அசல் திட்டங்களை பற்றி பேச வேண்டும். ஜோசரின் கல்லறை ஒரு பிரமிடாக மாறுவதற்கு முன்பு ஒரு எளிய மஸ்தபாவை உருவாக்க யோசனை இருந்தது. இந்த வகையான கல்லறை முந்தைய காலங்களில் மிகவும் பொதுவானது. சாய்வான பக்கங்களை கொண்ட ஒரு தட்டையான கூரை கொண்ட செவ்வக அமைப்பு. ஆனால் அசல் மஸ்தபா முடிந்ததும் அதை கொஞ்சம் விரிவுபடுத்த முடிவு செய்தனர். மேலே அதிக அடுக்குகளைச் சேர்ப்பதன் மூலம் பின்னர் அவை இன்னும் அதிக அடுக்குகளைச் சேர்த்தன. கட்டுமானம் 6 தனித்துவமான படிகளை அடையும் வரை ஒவ்வொன்றும் முந்தையதை விட சிறியது. மேலும் அவர்கள் அந்த கனமான கற்களை நீர் மூலம் இயங்கும் லிஃப்ட் மூலம் அல்லாமல் சரிவுகளை பயன்படுத்தி இதையெல்லாம் செய்திருக்கலாம். ஜோசரின் புல்வெளி பிரமிடு பற்றி நாம் அறியாத பல விஷயங்கள் இன்னும் உள்ளன. இந்த அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள நிச்சயமாக கூடுதல் ஆராய்ச்சி தேவை. அல்லது அது கூட இருந்திருந்தால். ஆனால் பிரமிட்டை கட்டுவதற்கு தண்ணீரை பயன்படுத்துவதற்கான யோசனை ஒரு புதிய அடுக்கைச் சேர்க்கிறது. பண்டைய எகிப்திய பொறியியல் பற்றிய நமது புரிதலுக்கு அந்த பில்டர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் இருந்தார்கள் என்பதை இது ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல். இயற்கை நிலப்பரப்பு மற்றும் நீரின் சக்தியை பயன்படுத்தி வரலாற்றில் மிகவும் சின்னமான நினைவுச் சின்னங்களில் ஒன்றை உருவாக்கியது. இன்னைக்கு அவ்வளவுதான். எனவே உங்கள் ஆர்வத்தை நீங்கள் கடந்து சென்றால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன்